நாடாளுமன்றத்திலே நோயால் சாவதை விட பசியால் இறந்து விடுவார்கள் போயிருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒரு குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார் எங்க அண்ணன் தளபதி. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எழுந்து குரல் கொடுத்து கேட்டாங்க, மதிக்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அப்புறம் பல போராட்டங்கள் பண்ண பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுவும் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கேட்டேன் என்னப்பா 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா, எங்களுக்கே கொள்ளடிக்கிற பணம் பத்த மாட்டேங்குது, நானே முதலமைச்சர் பதவியை தக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, எங்களுக்கே பத்த மாட்டேங்குது, இவங்களுக்கு எங்க நான் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு 1000 ரூபாய் கொடுத்தாரு. உடனே எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், யாரும் கவலைப்படாதீங்க, நான் ஆட்சிக்கு வந்தாலும் கூட சொல்லல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மீதி இருக்கிற கொரோனா உதவித்தொகை 4000 வழங்குவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் 2000 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு தான் இன்னைக்கு கொடுத்தாரா இல்லையா? 4000 கொடுத்தாச்சு. நகர பேருந்துல இலவசமா போறீங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு 9 மாசம் கர்ப்பிணி பெண்கள், அரசாங்க வேலையில் இருக்கின்ற கர்ப்பிணி பெண்கள் 9 மாசம் தான் லீவு. 6 மாசம் இருந்தது, நம்ம ஆட்சியில தான் 9 மாசம் ஆக்கணும். திருப்பி இவங்க ஆட்சியில ஒன்றும் செய்யல. அந்த 9 மாசம் இருந்தது 1 வருஷமா 12 மாசம் ஆக்கி சம்பளத்துடன் விடுமுறை பெண்களுக்கு. என்னது சம்பளத்துடன் விடுமுறை என்று தளபதி அறிவிச்சார். அந்த தளபதிக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்க ஐயா கலைஞர் சொன்னார், உள்ளாட்சி தேர்தலில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு, அரசாங்க வேலையில 40% எங்க ஐயா கலைஞர் சொன்னார். கொடுத்தோம். எங்க அண்ணன் தளபதி ஒரு படி மேலே போய், அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க பழமொழி. எங்க அண்ணன் 64 அடி பாஞ்சி தளபதி அறிவிச்சார் 50% அப்படின்னார். என்னது 50%. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மேயர்ல 11 மேயர் பெண் மேயர். பெண் மேயர். எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கீங்க பெண்கள்ல? ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி உறுப்பினர், ஒன்றிய குழு உறுப்பினர் எல்லாம். இப்ப நான் கூட நேற்று பேசின இடம் எல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்லாம் பெண்கள் தான். இப்படி பெண்களுக்கான ஆட்சி 50% சொல்லி 60% ஆயிடுச்சு. இப்ப நாங்கெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், இப்பயே 60% ஆயிப்போச்சு. இப்ப அடுத்த தேர்தல் வந்தா நம்ம எல்லாம் சீட்டே கேட்க முடியாது போல தெரியும். சீட்டே கேட்க முடியாது, எல்லாம் பெண்கள் தான் 75% சொல்லுவாரு சொன்னாலும். ஏன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பெண்களுக்கான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் தளபதி. இவ்வளவும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. நான் கேட்கிறேன், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திமுக சொன்ன வார்த்தையே நிறைவேற்றவில்லைன்னு சொல்றீங்களே, நியாயமா? நாங்க இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். 525 வாக்குறுதிகளை கொடுத்து 75% வாக்குறுதிக்கு மேல் நிறைவேற்றி இருக்கிறோம்னு சொல்றோம். அப்பையும் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாரு பழனிசாமி. உடனே முரசொலி பத்திரிகையில ஒரு தலைப்பு போட்டு, இங்க பாருங்க, 21 மாதங்களில் 210 சாதனைகள் பழனிசாமி படிக்கவும் சொல்லி பத்திரிகையில போட்டு ஆதாரத்தோட போட்டிருக்கிறோம். இத போட்டதுக்கு பிறகும் ஒரு பொய் சொல்றாரு. என்ன பொய் சொல்றாரு? ஆதாரத்தோட இருக்கிறோம், காமிக்கிறோம், இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நாங்க சொன்ன உடனே, இப்ப ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அதுல என்ன சொல்றாரு? வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாரு. யாரும் அங்க நம்பல. ஒரு பாட்டு வருவாரு, 1000 ரூபாய் தர நீங்கள, மகளிருக்கு 1000 ரூபாய் தர நீங்கள, என்ன ஆச்சு? ஏயா நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவும் செஞ்சோம், அதை கொடுக்க மாட்டோமா? இவ்வளவும் செஞ்சோம், அவளை கொடுக்க மாட்டோமா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் 3 வருஷம் இருக்குது. என்ன இப்ப கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? பொண்ணு பார்க்கணும், அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும், நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும், கை நினைக்கணும், அப்புறம் உப்பு தாம்பலம் பண்ணணும், அதுக்கப்புறம் நிச்சயதாம்பலம் பண்ணணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் முதலிரவு நடக்கும், அதுக்கப்புறம் சீமந்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் 10 மாதம் கழிச்சு குழந்தை பிறக்கணும். ஏன்டா 6 மாதத்துலேயே குழந்தை குறப்பிரசவம் பெற்றுக்கணும்னா என்னடா சாமி பழனிசாமி பண்ணுறது? இவன் இப்படியா?
இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது போகணும். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஈரோட்டில் அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ பட்ஜெட் 20ஆம் தேதி அறிவிக்க போறோம். கூட்டத்தொடரில் எப்போ கொடுப்பேன்னு சொல்ல போறாரு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏன்னு தலைவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு யுகத்தோட சொல்றேன். எங்க ஐயா கலைஞர் 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட தமிழ் கடவுள் எங்கள் ஐயா கலைஞருடைய 100வது பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி வருது. அன்னைக்கு துவக்கி வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை வீடு தேடி வரும். எல்லா திட்டங்களுக்கும் எல்லாம் வந்து சேரும். அதனால யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. இவன் இப்படி இங்கேயா இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன்டா, அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். ஒன்றும் கவலை இல்லை, எல்லாம் உட்காருவாங்க. ஏன்னா பாருங்க, 6 மணிக்கு மாலையில சீரியல் ஆரம்பிக்கும். முதல்ல எல்லாம் 10 மணி இருந்தது, 11 மணி இருந்தது, இப்போ 12 மணி ஆகிட்டான். 12 மணி வரைக்கும் சீரியல் போகுது. இப்போ மணி கரெக்டா 7 மணி ஆகுது. 2 சீரியல் போயிருக்கோம். 2 சீரியல் போயிருக்கோம். எல்லாரும் மனசுல அதான் ஓடிட்டு இருக்கோம். சில பேர் மனசுல இவர் வந்தாங்க 5 மணிக்கு நம்மளை வர சொன்னாங்க, 6 மணிக்கு முடிச்சிருவாங்க, சீரியல் பார்க்க போலான்னு உட்கார்ந்து இருக்கிற சகோதர சகோதரிகள் தான் இப்ப 7 மணி ஆச்சு, 2 சீரியல் போயிருக்கோம், அடுத்த சீரியலாவது போய் பார்க்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சில தாய்மார்கள் வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டு வருவான், அவனுக்கு சாப்பாடு போடணும்னு உட்கார்ந்து இருக்கிற சகோதரிகள் இருப்பாங்க. இதெல்லாம் இவ்வளவும் விட்டுட்டு நம்ம திமுக கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா காரணம் என்னக்கா, இது அவங்களுக்கான ஆட்சி, அதனால உட்கார்ந்து இருக்காங்க. அதனால தாய்மார்களே எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, பயம் இல்லை. இருந்தாலும் சென்னையிலிருந்து வந்து நான் சொல்லிட்டு போறேன், இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, எந்த தேர்தல் வந்தாலும் சரி, இனிமேல் உங்கள் எண்ணமெல்லாம் உதயசூரியன் சின்னமாகத்தான் இருக்க வேண்டும், உதயசூரியனுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட கழக செயலாளருக்கும் ஒன்றிய கழக செயலாளருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இவ்வளவு நேரம் அமைதி காத்து என்னுடைய பேச்சை நீங்கள் எல்லாம் கேட்டதற்கு உங்கள் பாதமலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடல் எல்லைகள் ஓய்வதில்லை போல் எங்கள் பணி தளபதியார் தலைமையிலே ஓயாது ஓயாது என்று சொல்லி தவறாமல் படியுங்கள் முறை சொல்லி காண தவறாதீர்கள் கலைஞர் டிவி என்று சொல்லி மீண்டும் சகோதர சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு உலக மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது எழும்பூர் கோபி. நன்றி, வணக்கம்.